ஈஸ்வரன் ஐயா அவங்க வருக வருக என வரவேற்கிறோம். அவங்க அதாவது இவங்க வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டவங்க. அவங்களோட துணைவியாரும் ஜோதிடத்தில் இருக்காங்க, இவங்களும் ஜோதிடத்தில் இருக்காங்க. அவங்களை பேச வருக வருக என வரவேற்கிறோம். அன்பிற்கும் பண்பிற்கும் உரித்தாக்கிய நமது முனைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் பாரம்பரியமே தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மெயினாக வந்து பாரம்பரியம் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடம் வாங்குகிறாங்க, வீடு கட்டுறாங்க. அதில் நிறைய வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வர்ற கஸ்டமருக்கு வந்து வாஸ்து பற்றி கேட்காத இருக்கிறதில்ல. அதனால் என்னென்னா இப்போ வந்து இரண்டரை கலந்துடுது, ஜோதிடத்தோடு சேர்ந்து வாஸ்தும் இரண்டரை கலந்துருச்சு. அதனால் வந்து அடிப்படை கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல இடம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலை வந்து நல்லா உயர்ந்திருக்கணும். எந்த இடம் வாங்கினாலும் தென்மேற்கு மூலை வந்து நல்லா உயர்ந்திருக்கணும். அதே மாதிரி வடகிழக்கு மூலை வந்து ரொம்பவுமே தாழ்வாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலை வந்து தென்மேற்கு மூலை விட சற்று இறக்கமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலை அந்த மேற்பக்கம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு மூலையை விட இறக்க கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னன்னா தண்ணியினுடைய வாட்டம் வந்து வடகிழக்கு மூலையில் தான் போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய இட அமைப்பு வந்து ஒரு நல்ல சதுரமான இடமாக இருக்கிறது நல்லது. சதுரமான இட அமைப்பு இருந்ததுன்னா நம்ம கட்டக்கூடிய வாஸ்து அருமையாக நம்ம செட் பண்ண முடியும். அல்லது வந்து ஓரளவு செவ்வகமாகவாவது இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மூளைகள் வந்து இழுக்கப்பட்டிருக்கிறது நல்லது. ஈசானிய மூளை இழுத்திருந்துன்னா குடும்பத்தில் வந்து சுபிச்சமாக இருக்கும், எல்லா நலனும் பெற முடியும். அதை மாதிரி ஒவ்வொரு மூளையும் இழுத்திருந்ததுன்னா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன், அதை நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூளை, அதாவது ஈசானிய மூளை அல்லது குரு மூளை இழுத்திருந்தால் வந்து பூமி வாங்குபவருக்கு வந்து செல்வம் புகழும் சேரும். அதே மாதிரி பற்றி பார்த்திங்கன்னா அக்னி மூளை, அதாவது அக்னி மூளை வளர்ந்த இடம் வாங்குவதற்கு குடும்பத்தில் வந்து நீங்காத பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கும். அதே மாதிரி தெற்கு வளர்ந்த இடம் மரண பயத்தை கொடுக்கும். தெற்கு வளர்ந்த இடம் மரண பயத்தை கொடுக்கும். அதே மாதிரி தென்மேற்கு கன்னி மூளை வளர்ந்த இடம் வந்து ஜாதகருக்கு துன்பத்தை கொடுக்கும். மேற்கு வளர்ந்த இடம் விவகாரங்களை கொடுக்கும். வடமேற்கு அதாவது வாயு மூளை இழுத்திருந்தால் அலைச்சலை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக பார்க்க போனால் ஈசானிய மூளை இழுத்திருப்பது மட்டும் நல்லது அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது வச்சுங்களா. அவர் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கிறது, தண்ணி தொட்டி எங்கே அமைக்கிறது, அதை மட்டும் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அமைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது செப்டிக் டேங்க் தான். மற்றதெல்லாம் முன்ன பின்னே இருந்தால் கூட நம்மளை பெருசாக பாதிக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது வடமேற்கு மூலை, அதாவது எந்த பக்கம் பார்த்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பக்கம் பார்த்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து வடமேற்கு மூலையுமே தென்கிழக்கு மூலையிலையுமே நாம் செப்டிக் டேங்க் அமைக்கிறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். அது வடமேற்கு மூலை தென்கிழக்கு மூலை அப்படின்னாலே கரெக்டாக அந்த மூலையிலே வைக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60க்கு 40ங்கிற மாதிரி நம்ம ஒரு இடம் செலக்ட் பண்ணால் கூட மேற்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 20ஆக பிரிக்கணும். அதாவது 4 பாகமாக பிரித்தா 10-10. அந்த நடுப்பகுதியில் மையப்புள்ளியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்ட் விட்டு செகண்ட் பார்ட்டில் நம்ம செப்டிக் டேங்க் வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மூலையில் மையப்புள்ளியை வச்சுட்டு அதுலேருந்து 4 பார்ட்டாக பிரிக்கணும். இப்போ 60 அடி நீளம் அப்படின்னா 4-15 பிரித்து 30 வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்குது, அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் விட்டு செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது வந்து தென்கிழக்கு மூலையில் ரெண்டாவது 15 வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம செப்டிக் டேங்க் அமைக்கிறது நல்லது. இன்னொரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது 40-60க்கு உண்டான இடத்துல 40 2ஆக பிரிக்கும் போது 20 அடி வரும். அந்த 20 அடியில் இந்தல்ல சென்ட்ரல்லையே மையப்புள்ளியிலேருந்து இந்தல் 5 அடி இந்தல் 5 அடி விட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது இந்தல்ல வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து 60 அடி இருந்ததுன்னா சென்ட்ரல் பாயிண்ட்டு 30 சென்ட்ரல் புள்ளியாக வச்சுட்டு அதுலேருந்து 5 அடி இதுலேருந்து 5 அடி நம்ம செலக்ட் பண்ணி செப்டிக் டேங்க் வைக்கலாம். அதே எக்காரணத்தை கொண்டு செப்டிக் டேங்க் வந்து அந்த மதில் சுவர், அதாவது காம்பவுண்டு சுவருக்கு அடியிலையோ அல்லது காம்பவுண்டு சுவர் வந்து
மிச்சமாகுது அப்படிங்கிறக்காக காம்பவுண்டு சுவரை ஒட்டியோ அமைக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டு. அதான் வந்து காம்பவுண்டு சுவருக்கும் செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கும் இடைவெளி விட்டு தான் செய்யணும். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்லபடியாக வாஸ்து அமையும் ஆச்சுங்களா. எக்காரணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி அமைக்கிற போது வாசலுக்கு நேராக தலைவாசலுக்கு நேராக அது அமையக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இடம் மிச்சமாகறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏறி போகிற இடத்துலையே, அதாவது கார் ஷெட்டு மாதிரி கார் மேலே விட்டுட்டு அடியில் டேங்க் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது மேலே செப்டிக் டேங்க் மேலே நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு எக்காரணத்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா குடும்பத்தில் மெயினாக வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, மற்ற குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை உண்டு பண்ணும். அந்த மாதிரி பார்க்கும்போது செப்டிக் டேங்க் அமைக்கிறது வந்து மிக மிக ரொம்ப கேர்ஃபுல்லாக அமைக்கணுங்கிறது என்னோடய பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் தொட்டி பார்த்திங்கன்னா, அதாவது கீழ்நிலை தொட்டி எப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழ்நிலை தொட்டி வந்து வடகிழக்கு பகுதியில் தான் அமைக்கணும். எந்த மாதிரி எங்கே இடம் இருந்தாலும் சரி வடகிழக்கு பகுதியில், அதாவது ஈசானி மூலையில் தான் அமைக்கணும். அதே வந்து நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் இடம் அதிகமாக விடணும். அதாவது தெற்கு பகுதியில் கம்மியான இடத்த விட்டுட்டு வடக்கு பகுதியில் இடம் அதிகமாக விடணும். அதே மாதிரி மேற்கு பகுதியில் குறைவான இடத்த விட்டுட்டு கிழக்கு பகுதியில் கொஞ்சம் போர்ஷன் வந்து காலி இடம் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து அந்த குடும்பத்திற்கு உண்டான வாஸ்துக்கு உண்டான அருமையான இட அமைப்பு. கீழ்நிலை தொட்டி அந்த மாதிரி அமைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல்நிலை தொட்டிக்கு வந்து எந்த மாதிரியான போர்ஷனை பார்த்த வீடு கட்டினாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும் சரி, தெற்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தென்மேற்கு மூலையில் தான் டேங்க், அதான் அப்பர் டேங்க் அமைக்கணும். அப்பர் டேங்க் வந்து தொட்டியும் கட்டுறாங்க. தொட்டி கட்டுறதை விட பிவிசி டேங்க் போடுறது நல்லது. தொட்டி அமைக்கும் போது என்னென்னா நீர் கசிவு ஏற்படுகிறது. அதனால் வந்து மேற்பரப்பில் எல்லா போர்ஷனையும் விடமே தென்மேற்கு மூலையில் உயரமான பகுதி இருக்கணும். அது வந்து டேங்க் வச்சு வெயிட்டை ஏற்றுறதை விட நம்ம கட்டடத்துமே உயரமாக ஏற்றும் போது அந்த கட்டடத்தில் குடியிருப்பவர்களுக்கு, அதாவது குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு மேன்மேலும் நமக்கு வலுவை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக என்றது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாஸ்துல முக்கியமான பாயிண்ட் ஐயா சொன்னது ரொம்ப விசேஷமானது. அதாவது ஈசானி மூலையில் தான் நம்ம வந்து நீர் தொட்டியை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல. ஏன் ஈசானி மூலையில் வைக்கணும்? அது ஈசானி மூலைங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீடு, சரிங்களா? அதாவது மீன வீடு அப்படின்றது அர்த்தம். அந்த மீன வீட்டில் குரு உட்காந்துருக்கிறதுனால அது ஈசானியம் அப்படின்ற பவர் எடுத்துக்கிறதுனால தெய்வ அனுகூலம். அந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை நீர் தொட்டியே வைக்க முடியல, நீர் தொட்டியை எங்களுக்கு கட்டுற வசதி இல்லை, நீர் தொட்டியை வைக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி அது மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த இடத்துல புதைச்சிட்டிங்கன்னா ஈசானியம் அப்படியே அழகாக வளரும். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுக்கு. ஈசானியத்துக்கான பரிகாரம் இதுதான், சரிங்களா? அந்த ஈசானிய மூலையில் நீர் தொட்டி இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாதவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்க நீர் தொட்டி கட்ட முடியல அப்படின்னா, அதாவது நீர் தொட்டி மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு சொம்பை குழி பறித்து ஒரு சொம்பில் தண்ணி நல்லா ஃபுல்லாக வச்சு அது மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த இடத்துல பதிச்சிட்டிங்கன்னா ஈசானியம் வளரும்னு அர்த்தம், சரிங்களா? ஈசானியத்தினால எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஜெய தர்மராஜையா அவங்க பொன்னாடை பார்த்தா வருக வருக என வரவேற்கிறோம்.